Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.1ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ என்ன கேட்டுக்காம பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். சாய் உயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவைப்படும் கூடாரத்தின் உயரத்தை காணணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து சாய் உயரம் 19 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கூம்பொடிய கூடாரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்கலாம். இதுதான் அந்த கூம்பொடிய கூடாரம்னு எடுத்துங்க. இந்த கூம்பொடிய கூடாரத்தோட சாய் உயரம் 19 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கூடாரத்தில் 4 பேர் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. 4 பேர் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவருக்கு 22 சதுர பரப்பு தேவைப்படுதுன்னா 4 பேருக்கு எத்தனை தேவைப்படும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடாரத்தோட உயரத்தை கேட்குறாங்க. இந்த டோட்டல் இந்த கூடாரத்தோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது சாய் உயரம் கொடுத்துருக்காங்களா, சாய் உயரத்தை நம்ம என்னென்னு இது பண்ணோம், எல்லுன்னு போடுவோமா. இப்போ எல் = 19 மீட்டர். கொஷினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவருக்கு 22 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 பேருக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா கூம்பின் அடிப்பரப்பு ஃபார்முலா எழுதணும். பாருங்கள், கூம்பின் அடிப்பரப்பு = πr² சதுர அலகுகள். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா எழுதிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரலாம். πr² இங்கே வச்சுங்க. πr² எத்தனை பேர் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க, 4 பேர் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 × ஒருவருக்கு 22 சதுர மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 பையோட வேல்யூ என்ன, 22/7 × r² = 4 × 22 எவ்வளோ, 88 வருமா. இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கிறோம்னா ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஹைட்டை கண்டுபிடித்து எல் ஆறுன்னு நம்மளுக்கு 2 தேவைப்படும். நம்மளுக்கு எல்லோட வேல்யூ கொடுத்துட்டேன், ஆனால் ஆரோட வேல்யூ கொடுக்கல. ஸோ இப்போ அந்த ஆரோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ r² அப்படியே வச்சுங்க. இந்த 88 இங்கே இருக்கட்டும். இந்த 22/7 இந்த பக்கமாக வந்தால் என்ன மாறும், அப்படியே தலைகீழ மாறுமா, 7/22ன்ட்டு. இப்போ கேன்சல் பண்ண போகலாம். 22 4 22 88. அப்போது r² = 4 × 7 எவ்வளோ, 28 மீட்டர்². ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஹைட்டை கண்டுபிடித்து எல்லும் தேவை, ஆரும் தேவை. நம்ம எல்லும் கண்டுபிடிச்சாச்சு, ஆரையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம ஹைட்டோட ஃபார்முலா போட்டு ஹைட்டை கண்டுபிடிக்கணும். கூடாரத்தின் உயரத்தை தான் கண்டுபிடிக்கிறோம். உயரத்தை கண்டுபிடித்தன ஃபார்முலா என்ன, h = √L² + r². ஓகே, சாரி, -r². L² - r² போட்டோமா. =√L² கொடுத்துருக்காங்க. எல்லோட வேல்யூ என்ன, கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. எல்லோட வேல்யூ 19 மீட்டர். அப்போது 19² - r²ஓட வேல்யூ என்ன, 28. r² வேல்யூவே 28 தான். நம்ம அப்புறம் 28² போட்டக்கூடாதாங்க. r² தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், r² தான் கண்டுபிடிச்சோம், r கண்டுபிடிக்கல. ஸோ r² வேல்யூ 28, வெறும் 28 தான் பண்ணோம். √19² போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 361 கிடைக்குமா. 361 - 28 361லேருந்து 28 போயிடுச்சுன்னா எவ்வளோ, √333 நம்ம இப்போ என்ன பண்ணால் 333க்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், 18.25 ஆன்சர் கிடைக்கும். 25 மீட்டர் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், இன்னொரு வாட்டி இங்கே சொல்லித்தரேன். இப்போ ஹெச்சோட வேல்யூ இது தான். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சாய் உயரம் 19 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கூம்பொடிய கூடாரம்னு கொடுத்துட்டாங்க. 4 பேர் இருக்காங்களாம். ஒருத்தருக்கு 22 சதுர மீட்டர் தேவைப்படுது. இப்போ உயரத்தை கேட்குறாங்க. ஸோ கொடுத்த L = 19 மீட்டர் சாய் உயரம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உயரத்தை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். h = L² - r². அதில் L² எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஆரோட வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r² கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், கூம்பின் அடிப்பரப்பு = πr² சதுர அலகுகள் போட்டோமா. நெக்ஸ்ட்டு πr² = 4 × 22 88 போட்டோமா. அப்புறம் பையோட வேல்யூ போட்டோம், r² = 88. நெக்ஸ்ட்டு r² = 88 இந்த 22/7 இந்த பக்கமாக வரணும், தலைகீழ மாறும். ஸோ 7/22. அப்போ 22 4 22 88. நெக்ஸ்ட்டு பாருங்கள், r² = 4 × 7 28 மீட்டர்². அப்போ r² வேல்யூ 28 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு உயரத்தை தானே கேட்டாங்க. உயரத்தோட ஃபார்முலா h = √L². இது L
1ன்னு நினச்சிக்கிறீங்க. இது வந்து எல் ஓகேங்களா. எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 19 ஸ்கொயர். எல்லோட வேல்யூ 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 28 ஈக்குவல் டு 19 நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 361 மைனஸ் 28 ஈக்குவல் டு 361 28 வச்சுன்னா 333. அப்போ 333க்கு நம்ம ரூட் அடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 18.25 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் என்னென்னா கூடாரத்தின் உயரம். ஓகேங்களா. இப்போ எடுத்துருந்தீங்க therefore கூடாரத்தின் உயரம் ஈக்குவல் டு 18.25 மீட்டர் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க.